வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரோக்ராம் 1 பார்த்து பிடிச்சிட்டோம். ஒரு டிபி க்ரியேட் பண்ணி அதில் கலெக்ஷன் க்ரியேட் பண்ணி அதில் டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ முதல் ப்ரோக்ராம் முடிஞ்சுது. இப்போ உங்கள் கரிக்குலமில் செகண்ட் ப்ரோக்ராம் என்னென்னு பார்ப்போம். ஸோ அதுக்கானதை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த குறிப்பிட்ட ஃபைலை மட்டும் நான் ஓப்பன் பண்ணுறேன். ப்ரோக்ராம் 2 மட்டும் ஓப்பன் பண்ணுறேன். இது query டேட்டா. ஸோ இருக்கிற டேட்டாவை query பண்ண போகிறோம். இப்போ டேபிள் நமக்கு ரெடி ஆயாச்சு. டேட்டாபேஸ் ரெடி, டேபிள் ரெடி, உள்ள டேட்டாவும் இருக்குது. இப்போ இருக்கிற டேட்டாவை query பண்ண போகிறோம். இதுதான் உங்களுடைய செகண்ட் ப்ரோக்ராம், கரிக்குலமில் ரெண்டாவது ப்ரோக்ராம். வழக்கம் போல் MongoDB.js ஓப்பன் பண்ணதுனால டிஃபால்ட்டாக கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ வழக்கம் போல் MKUC DB தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கான்ஸ்டன்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். கான்ஸ்டன்ட்னா நத்திங் பட் வேரியபிள் மாதிரி. ஓகே, டேட்டா ஃபைனல் டேட்டாவை இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இந்த செமிகோலன் முடிகிற இடத்துல என்ன வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து இதை இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கும். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா டிபி டாட் போட்டிருக்கோமா. ஸோ டிபின்றது என்ன, இங்கே ஆல்ரெடி யூஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, MKUC கொடுத்துருக்கோம். ஸோ MKUC தான் டிபி. ஸோ MKUCக்குள்ளே போய் கலெக்ஷனை எடு. எந்த கலெக்ஷனை? ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற கலெக்ஷன். ஸோ ஸ்டூடெண்ட் டேபிள் எடுக்க சொல்லியாச்சு. இந்த கலெக்ஷன் என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/1/2004. இதை விட அதிகமாக இருந்தாலோ இல்லை இந்த டேட் இருந்தாலோ, அப்புறம் லெஸ் தேன் மட்டும்தான். இங்கே வந்து இந்த டேட் இருந்தால் மட்டும், இந்த டேட்டை விட கீழே இருந்தால், இந்த டேட் இருந்தாலும் இந்த டேட்டோட கீழே இருந்தால். ஸோ 1/1/2004 31/12/2004, அதாவது 30 வரைக்கும் தான். 31 கூட வராது, ஏன்னா லெஸ் தேன் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ 30 வரைக்கும் தான் வரும். 30/12/2004 வரைக்கும் அந்த கவுண்ட் எடுக்க சொல்லியிருக்கோம். இந்த நம்பர் வரும் இல்லையா, ஒரு கவுண்ட் வரும் இல்லையா, அந்த கவுண்ட்டை நம்ம லாகில் போடுறோம். கன்சோல் லாகில் போட்டு இந்த வேல்யூ எத்தனை நம்பர் இருக்குது, இப்போ 4னா 4, 5னா 5. ஸோ இவங்க யார்? 2004 பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதே மாதிரி இன்னொரு கான்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன பண்ணுறோம்? அதே மாதிரி ஸ்டூடெண்ட் தான் எடுக்கிறோம். இங்கே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட்டை மட்டும் மாற்றிருக்கோம். இங்கே 2004 முடிஞ்சது, இங்கே 2003 பண்ணியிருக்கோம் அதே மாதிரி. ஸோ இவங்கெல்லாம் புதுசாக வந்தவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் பழசு. ஸோ ஜூனியர் சீனியர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2004 பிறந்திருந்தாங்கன்னா ஜூனியராக இருப்பாங்க, 2003 பிறந்தா சீனியராக இருப்பாங்க. ஸோ ஜூனியர்ஸ் எத்தனை பேர், சீனியர்ஸ் எத்தனை பேருன்னு செக் பண்ணுறோம். ஸோ யார் 2004 பிறந்தாங்க, எத்தனை பேர் 2003 பிறந்தாங்க, இந்த 2 கவுண்ட்டு நமக்கு லாகாக கிடச்சிரும். லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம், திருப்பியும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டை தான் எடுக்கிறோம். ஆனால் இங்கே கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணல, வேரியபிள் தேவையில்லை. ஏன்னா நம்ம லாக் பிரிண்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ டேரெக்டாக ஏதோ ஒரு வேல்யூ எடுத்து அவுட்புட்டில் காட்ட போகிறோம். அதனால நமக்கு வேரியபிள் தேவையில்லை. ஸோ வேரியபிள் போடாமல் டேரெக்டாக அதே ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸை நான் டேபிள் ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன். அதே ஃபைண்டு தான். இங்கே என்ன பண்ணுறேன், டேட்டா பர்த் தான் போட்டிருக்கேன். மேலே இருந்த மாதிரியே போட்டிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இந்த டேட்டு, லெஸ் தான் இந்த டேட்டு. இங்கே கவுண்ட் போடாதனால என்ன ஆகும்னா, வேல்யூஸை பூரா பிரிண்ட் பண்ணி காட்டும். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பேர் என்ன, அவங்க ஏஜ் என்ன, அவங்க டேட் ஆஃப் பர்த் என்ன, அதெல்லாம் வரிசையாக காட்டும். ஸோ இந்த 2 கவுண்ட்டு காட்டும், இது மட்டும் ஃபுல் வேல்யூ காட்டும். இப்போ வழக்கமாக ரன் பண்ண போகிறோம். இல்லை, அது பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த கெட் கலெக்ஷன்றது MongoDBயோடது, ஃபைண்டு MongoDBயோடது. இந்த கான்ஸ்டன்ட்லாம் போட்டிருக்கோம்ல, இதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த கான்ஸ்டன்ட் ஜாவா ஸ்கிரிப்டோடது, இந்த கவுண்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்டோடது, கன்சோல் லாக் வந்து ஜாவா ஸ்கிரிப்டோடது. அப்புறம் இந்த ப்ராசஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் JSON ஃபார்மேட்டு. உள்ளே போட்டிருக்கிற இந்த $GTE இதெல்லாம் வந்து MongoDBயோடது. இந்த டேட்ன்றது ஜாவா ஸ்கிரிப்டோடது. இதெல்லாம் மிக்ஸ்டாக தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம், எல்லாமே MongoDBன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மிக்சர் ஆஃப் MongoDB அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படி தான் நம்ம இங்கே இருக்கோம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா டேரெக்டாக நீங்களே எழுத முடியும். ஸோ ரன் பண்ணி விடுறேன். ஸோ ரன் ஆகுது. ஸோ 2 கன்சோல் நான் போட்டிருந்தேன் இல்லையா, ஒன்று வந்து 2004 எத்தனை பேர், 2005 எத்தனை பேருன்னு. இந்த 2 எடுத்துகிட்டு வந்துச்சு. 5 பேர் வந்து 2004லையும் 5 பேர் 2003லையும் பிறந்திருக்காங்க. இதில் 2004 மட்டும் நான் செக் பண்ண சொல்லியிருக்கேன். இங்கே அவுட்புட் இங்கே காட்டுது. ஸ்டூடெண்ட் 1 வருது. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 27/8/2004. ஸோ கரெக்டாக இருக்குது. இதுக்குள்ளே தான், இதுலேருந்து அதுக்குள்ளே தான் வருது. 1/1/2004லேருந்து 30/12/2004 தான் வருது. அடுத்தது ஸ்டூடெண்ட் வேறு யார் இருக்கா, 2, இதுவும் அதே மாதிரி தான். அப்புறம் ஸ்டூடெண்ட் 3, ஸ்டூடெண்ட் 4, ஸ்டூடெண்ட் 5 வேறு தான் இருக்காங்களா, 5 பேர். ஸோ இங்கே வந்து 5 கவுண்ட்டும் இங்கே வந்து அவுட்புட்டும் கரெக்ட். இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டீட்டெயில் அவுட்புட் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் கன்சோல் லாக் போடாமல் டேரெக்டாக, அதாவது கவுண்ட் போடாமல் எடுத்தால் டீட்டெயில்டு அவுட்புட் வரும். கவுண்ட் போட்டு எடுத்திங்கன்னா கவுண்ட் மட்டும் வரும்.
இப்போ எனக்கு இங்கே அவுட்புட் வேண்டாம், ப்ளே கிரவுண்டில் வேண்டாம், அதுக்கு வேறு கன்சோலில் வேணும் அப்படின்னா ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. இங்கே போய்ட்டு நீங்கள் console.logல பிரிண்ட் பண்ணணும். ஆனால் பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இதே மாதிரி வேரியபிள் கிரியேட் பண்ணணும். அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணிங்கன்னா இங்கே வர அவுட்புட் இங்கே வரும். ஓகே, இது கரிக்குலமில் இல்லை, வேணும்னா நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். பை ஸ்டூடெண்ட்ஸ்.